ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/5/2026 பரபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. காலை 11:17 பின்பு சதுர்த்தசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சுவாதி. பிற்பகல் 12:03 பின்பு விசாகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும். மனோகாரகன் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல துலா ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை முறைப்படுத்தி வாழ முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BW. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்க முடியும். பொதுவாகவே ராசி அதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடும் குரு பகவானோடு சேர்ந்து அதாவது குரு சுக்கிர யோகத்தோடும் இருக்கிறதுனாலே கிள்ளி கிடைக்கிற யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாசுபடாத வாழ்க்கையை ரோஷப்படாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான குடும்பத்தில் அருமையான வரன் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் என்பது பெரும்பாவம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க செல்வ நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு அதிகரிக்கும். வேண்டாத நட்புகளை விலக்கி வைக்கக்கூடிய, நல்ல நல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய, நியாயமான செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டும் படாமல் வாழ்வதை விட கெட்டு விடாமல் வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வணங்குவதற்கு 1000 சுவாமி இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே பூமி என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழல் உருவாகும். உங்களுடைய கோபத்தை தவிர்த்து வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பு இல்லாத மனிதன் அருவருப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் படவீட்டம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும். அதாவது பண வரவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதத்தில் சேமங்கள் பெருகக்கூடிய உங்களுடைய அயராத உழைப்புக்கு மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படபடப்பே இல்லாத விறுவிறுப்பை பயன்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேம்புளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு க்ஷேம லாபங்கள் பெருகும். அதாவது கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதகத்தை நம்புவதை விட ஜாதகத்தை நம்புவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VP. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியும் மன தைரியமும் அதிகரிக்கும். இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கு வந்த வயிற்று வலியை தாய் தந்தையிடம் கொடுக்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரம்ம சக்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும். சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அது அட்டமாதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு தப்பினாலும் யமனுக்கு தப்ப முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வீரமுக ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் வெகுமதி கொடுக்கும். பரபரப்பு இல்லாத பக்குவமான சூழல் அதிகரிக்கும். அதற்கு தகுந்த பண வரவும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்காமல் போன காதலில் கூட தோற்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நவ தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும். உழைப்பால் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் இல்லாத முத்தத்தில் மொத்தமும் உள்ளது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பொன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.